அவர் இருக்கும்போது என்ன கூட்டம் வந்துச்சோ அந்த கூட்டம் அதை விட அதிகமாக தான் வந்திருக்குன்னு நான் சொல்லணும். இப்போ அறிஞர் அண்ணா பிறந்த நாளாக இருக்கட்டும், கலைஞர் பிறந்த நாளாக இருக்கட்டும், இந்த கூட்டம் இங்கே வருது நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கும் வந்ததில்லை. அது இருக்கும்போதும் சரி, இறந்ததுக்கு அப்புறமும் சரி. அவர் மாதிரி கொடுத்த வள்ளலும் கிடையாது. கடையில் வள்ளல்களும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் பார்த்ததில்ல. ஆனால் இவரை மட்டும்தான் கடையில் வள்ளல்களும் நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம். கடவுளையும் நாங்கள் பார்த்ததில்ல, ஆனால் இவரை மட்டும்தான் பார்த்துருக்கோம். மனுஷனுக்கு நல்லவனுக்கு உதவி செய்யறது மட்டும்தானே கடவுள். அது இவர். நானும் கடவுள் சாமியெல்லாம் கும்பிட்றதில்ல, கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர் நான். ஆனால் தலைவன் இறந்ததுக்கு அப்புறம் இவரை மட்டும்தான் கடவுளாக கும்பிட்றேன். 4 பேருக்கு நல்லது செய்யறதானே கடவுள். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 1990 1 ரூபா 1.5 ரூபா சீட்டு கொடுப்பாங்க. அந்த ஆஸ்பத்திரி சீட்டுக்கு வாங்கிட்டு போகணும். அந்த தலைவன் 90லேயே 89லேயே தனியாக ஒரு ஆஸ்பத்திரியே கட்டி ஃப்ரீயா செலவு பண்ணாரு. தான் நடிச்ச பணத்தை எல்லாம் கொண்டாந்து அந்த ஆஸ்பத்திரியில் போட்டார். இன்னைக்கு 200 கோடி 250 கோடியெல்லாம் வாங்குறாங்க. என் தலைவன் வானத்தை போல படத்தை 1 கோடியே வாங்கினாரு. அப்படி இருந்தும் கூட அந்த பணத்தை எல்லாம் மக்களுக்காக செஞ்சார். இன்னைக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு 2 வருஷமா செய்யறாங்க. சில நடிகர்கள் வர்றாங்க, செய்யறாங்க, மாநாடு போடுறாங்க, செய்யறாங்க. என் தலைவன் மாதிரி யாரையாவது செய்ய சொல்லுங்க.